அசைத்து இசைத்தது இசைந்து இசைத்தது புதுஸ்வரந்தான் சிரித்த சிரிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சமையல் செய்ய எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க ரொம்ப சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இன்றைக்கி கூடவே அம்மாவும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. பாருங்க, கீரை குழம்பு, கீரை பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. கீரை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பூங்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது கீரை, முருங்கைக்கீரை. பாருங்க, சத்தான கீரை. இது வந்து நரம்புகளுக்கெல்லாம் இரும்பு சக்தி மிக்க இந்த கீரை. கண்டிப்பாக நீங்களும் வாரம் ஒரு முறை இது போல் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கீரை தான் கிடைக்காது கூட பார்க்காதுங்க. நீங்கள் இதை பாருங்க ஃபஸ்ட்டு. அம்மாவுக்கு பிடிக்காதனால அப்படி சொல்லுவாங்க. உள்விலே கீரை நல்லதுதாம்மா. அம்மாவுக்கு 3 வேலையும் இந்த கீரை பொரியலே கொடுத்தா அழகாக சாப்பிட்டு சூப்பராக இருக்குவாங்க. ஆனால் கீரை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது. அடிக்கிற வெயிலுக்கு கீரை இலையெல்லாம் பறந்து போகுது. இதுவரை நான் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. இது ஏதோ சாப்பிட்றோம் வாரத்துக்கு ஒரு வச்சோம். 2 குண்டாலும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு வேக வச்சு பார்த்துட்டா கொஞ்சமாக இருக்கும் கீரை நல்லா வேகும் போது. இப்போ வாங்க பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாங்க. இப்போ வாங்க முருங்கைக்கீரை பொரியல் செய்யுது எப்படின்றத பார்த்துடலாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்க்காமல் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சொம்பு அளவுக்கு இந்த மாதிரி பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி கொதிக்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலைங்க. இந்த அளவுக்கு வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு பானாவில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்கிற தண்ணியில் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துடலாங்க. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்து இருக்குதுங்க. கண்டிப்பாக இதே போல் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வேக வச்சுட்டு நம்ம இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா ரசமும் செய்ய போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா கீரையில் இருக்கிற சக்தியெல்லாம் இந்த எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க முருங்கைக்கீரையை 2 இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆகிடுங்க கீரை. இப்போது பாருங்கள், அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வறுத்துருந்தோம்ல, இது பார்த்திங்கன்னா தீயாமல் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தீஞ்சிட்டா பார்த்திங்கன்னா கசுராயிடும், அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், வேக கீரை வந்து கம்மியாகிட்டே வருது இல்லையா. இப்போ எல்லா கீரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் நல்லா வறுத்துக்கணும். கைவிடாமல் கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுட்டு வறுத்திங்கன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா இது போல் மரத்தில் கொட்டி நான் ஆற வச்சிட்றேங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கீரை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. கொஞ்சம் நேரத்துலேயே கீரை வந்து வெந்துருங்க. ஒரு 9லேருந்து 10 நிமிஷம் தாங்க கீரை வேகிறதுக்கு டைம் எடுக்கும். முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுங்க. முருங்கைக்கீரை வந்து கலர் வந்து க்ரீன் கலராக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், கலரும் மாறாதுங்க. இப்போ முருங்கைக்கீரை வெந்துருச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலா வந்து காஞ்ச மிளகாவில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். இப்போ பாருங்கள், கீரை வந்து கை வச்சு இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா
கீரை பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்து பொரியல் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமா எடுத்து அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம இருத்துடலாங்க. சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்துடலாம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை புளி ரசம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு தான் இந்த ரசமெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கொடுத்து பழகுனதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த கீரையை இது போல் நல்லா வந்து பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். அதனால கீரை வந்து ஆறட்டும். இப்போது வேர்க்கடலையை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான தரையிலே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை போட்டுட்டு நல்லா வந்து தோல் எடுத்துக்கலாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் வந்துக்கிறாங்க. அவனும் நானும் சேர்ந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது போல் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து படிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தோம்ல, அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சாலே போதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்துக்க போகிறதில்ல, இந்த மசாலா மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வாங்க ரசம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணியில் புளி சேர்த்துக்க போகிறோங்க. குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை இது போல் உடச்சி சேர்த்துக்கிறேங்க. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுக்கிற பூண்டு, கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கினா பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து இடித்து வச்சுக்கிற மசாலாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும்ல, அதனால பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அப்படியே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு கரைச்சி எடுத்தால் ரசம் ரெடிங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க போகிறதில்ல. இப்போது வாங்க முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நம்ம இந்த தண்ணியிலே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீரை பொரியல் வந்து பொரியல் மாதிரி இருக்காமல் கூட்டு மாதிரி ஆகிடும். அதனால பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் புளிஞ்சிடுங்க. ஏன்னா தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அந்த தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா ரசம் தான் செய்ய போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா வேஸ்ட் எதுவும் இல்லை. இப்போ வந்து முருங்கைக்கீரையை பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இடித்த பூண்டும் கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற முருங்கைக்கீரை, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கூடவே பார்த்திங்கன்னா உப்புங்க. இதை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மசாலா எடுத்து இந்த கீரை தண்ணியிலே சேர்த்துடலாங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், இடித்து வச்சுக்கிற பூண்டையும் பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். இந்த பச்சை பூண்டும் பச்சை வெங்காயம் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா கை வச்சு இல்லை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.